எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக தனிஷ்டா பஞ்சமி என்று அழைக்கப்படும் அழைப்பு நட்சத்திரம் இதை பற்றி பேசலான் இருக்கேன். இதுக்கு தலைப்பாக தனிஷ்டா பஞ்சமியும் மரணமும் என்று தலைப்பு வைத்திருக்கிறேன். ஏன் இதை பற்றி பேசணும்னா, தனிஷ்டா பஞ்சமி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பற்றிய விளக்கம் எனக்கு இன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதற்கு ஒரு புதுமையான ஒரு விளக்கம் கிடச்சிது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு. அப்படி பகிர்ந்துக்கிற நேரத்தில் அந்த கிடைத்த தகவலை மட்டும் நான் சொன்னால் அது பலருக்கு புரியாது. தனிஷ்டா பஞ்சமி பற்றி தெரியாதவர்களுக்கு புரியாது. எனவே முதல்ல தனிஷ்டா பஞ்சமி பற்றி ஒரு விளக்கி ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுத்துட்டு அப்புறம் டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னோடய அனுபவத்தை பற்றி. இப்போ ரீசெண்டாக தனிஷ்டா பஞ்சமி என்றால், தனிஷ்டா என்றால் சமஸ்கிருதம், தேவநகரி. தனிஷ்டாவுக்கு தமிழ் பதம் அவிட்டம், அவிட்ட நட்சத்திரம். தனிஷ்டா முதல் 5 நட்சத்திரங்கள். பஞ்சமி என்றால் 5, தனிஷ்டா அவிட்டம் முதல் 5 நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. அது மெயினாக அடைப்பு நட்சத்திரம் சொல்கிறோம். இந்த அடைப்பு நட்சத்திரத்தில் இறக்குறவங்களுக்கு தோஷம், அந்த வீட்டை அவங்க உயிரூட்ட இடத்த பூட்டி வைக்கணும்னு ஒரு ஆதியிலேருந்து ஒரு பழக்கம் உண்டு. அந்த நட்சத்திரங்கள் என்னங்கிறது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்கள் தான் மெயின். அதற்கு மொத்தம் 13 நட்சத்திரம் அடைப்பு. இதில் அந்த 5 தான் மெயின் தனிஷ்டா பஞ்சமி. அடுத்தது 6வதாக ரோஹிணி. இந்த முதல்ல 5 நட்சத்திரத்தில் தனிஷ்டா பஞ்சமியில் இறக்குறவங்களுக்கு 6 மாதம் வீட்டை பூட்டணும். ரோஹிணி 6வது நட்சத்திரத்தில் இறக்குறவங்களுக்கு 4 மாதம் பூட்டணும். அடுத்தது கார்த்திகை, உத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறங்களுக்கு 2 மாதம் பூட்டணும், 3 மாதம் பூட்டணும். கார்த்திகை, உத்திரம் இதில் 3 மாதம். ரோஹிணி 4 மாதம். இந்த தனிஷ்டா பஞ்சமி ஆரம்பத்தில் சொன்னதுக்கு 6 மாதம். மீதமுள்ள மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இவர்களுக்கெல்லாம் 2 மாதம் வீட்டை பூட்டணுங்கிறது தான் ஒரு கணக்கு, ஒரு தோசை கணக்கு. இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கூகுளில் போய் அடைப்பு நட்சத்திரம்னு போட்டிங்கனாலே என்னென்ன நட்சத்திரம்னு வந்துடும். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்ல வரேன். அதாவது நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம், ஜோதிட அறிஞர்கள்ட்டிருந்து, அவர்களுடைய சேனல்லேருந்து நான் அறிந்து கொண்ட விஷயம். இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது, சித்தர்களும் அருளி இருக்கிறார்கள். இதில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா நட்சத்திரம் எவ்வளோ முக்கியம். அதே போல் நீங்கள் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த நட்சத்திரத்தை குறித்து வச்சு அதுக்கு ஜாதகம் கணிக்கிறீங்க, அதை முக்கியமாக செய்கிறீங்க. அதே போல் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்குறீங்க. அதே போல் ஒருவர் நம் வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் எந்த நட்சத்திரத்தில் இறந்தார், எந்த திதியில் இறந்தார், எந்த கிழமையில் இறந்தார் என்ற 3ஐயும் பார்க்க வேண்டும். சனிப்பினம் தனி போகாதுன்னு சொல்லுவாங்க, சனிப்பினம் துணை தேடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வாரதோஷம். வாரம்னா கிழமைன்னு பேர் தமிழில், வாரம்னா சமஸ்கிருதத்தில் தினம், நாள். இந்த வாரதோஷம்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமானது என்னென்னா, இந்த தனிஷ்டா பஞ்சமியில் இறந்தவங்களுக்கு சமயத்தில் கூட இருக்கிற அவங்க கூட இருக்கிற யாராச்சும் ஒரு உயிர் இன்னொரு உயிரும் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்கிறது, பயம் இருக்கிறது. அந்த பயம் இருக்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்னவென்றால், முதல் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அது ஏகபத தோஷம், அது மட்டும்தான் இருக்குது. என்ன ஏகபத தோஷம். அடுத்து 2வது நட்சத்திரத்துக்கு அப்புறம் திதி தோஷம்னு இருக்குது. திதி தோஷம் என்னென்னா, திவிதியை 2வது 2, பஞ்சமி 5வது திதி, சஷ்டி 6வது திதி, அஷ்டமி 8வது, ஏகாதசி 11, துவாதசி 12, திரையோதசி 13, சதுர்த்தசி 14, அமாவாசை. இந்த திதிகளில் இறக்கிறது திதி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழமைகளில் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, சனி இந்த கிழமைகளில் இறந்தாலும் அது வாரதோஷம் சொல்லுவாங்க. சரி, இந்த எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடாதா அப்படின்னா, இங்கே தான் ஒரு சட்ட அறிஞனாக எப்படி நம்ம சட்டத்தை எல்லாத்தையும் ஓவரால் இதுவாக பார்க்கணும்.
ஒரு ஒரு ரூல்ஸை மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துக்கூடாது. அப்படி பார்க்குறதோட தான் அடுத்த மரணம் சம்பவிக்கும். தனிஷ்டா பஞ்சமி செத்துட்டா இன்னொருத்தரை கூப்பிட்டு போயின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் தவறுங்கிறதுக்கு சொல்ல வரேன். எப்போ போவாங்க அது மாதிரி கூட்டிகிட்டு போவாங்கிறதுக்கு ஒரு விளக்கம். அதாவது இந்த 3 தோஷங்களும் தனிஷ்டா பஞ்சமியில் இந்த முதல் 5 நட்சத்திரம் அது வந்து ஏகபத தோஷம் என்று சொல்கிறாங்க. ஏகம்னா 1 அதுவும் இருக்குது. அதான் மெயின், அது இருக்கணும். அது இருந்தாலும் இந்த 2ஐயும் பார்க்கணும். தனிஷ்டா பஞ்சமி தோஷம் இல்லைன்னா இந்த திதி தோஷம் வார தோஷம்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. முதல்ல இது இருக்கணும், அதான் மெயின். ஒரு ஒரு சட்டத்தை விதிகளை படிக்கும் பொழுது, ஒரு சட்டத்தை படிக்கும்போது அதோட எல்லா சரத்துக்களையும் கலந்து திங்க் பண்ணி ஒரு கன்சால்டேட் பண்ணி நம்ம ஒரு அர்த்தம் எடுக்கணும்னு, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதுபோல் தனிஷ்டா பஞ்சமி ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா அடுத்து 2 இருக்கான்னு பார்க்கணும். 2 இல்லைன்னா பரவாயில்ல, சரி 1 இருக்குது, தனிஷ்டா பஞ்சமி இருக்குது, திதி தோஷம் அஷ்டமியில் செத்துருக்காங்க, தனிஷ்டா பஞ்சமி அன்றைக்கி இருக்குது, நட்சத்திரமும் இருக்குது, திதியும் இருக்குது, கிழமை வேறு சனிக்கிழமை செத்துருக்கான், அல்லது வெள்ளிக்கிழமை செத்துருக்கான், அல்லது செவ்வாய்க்கிழமை செத்துருக்கான். இதில் சனி ரொம்ப இப்படி செத்துருந்தா அந்த 3 தோஷம். அப்போ திரிபத தோஷம், இதுக்கு பேர் திரிபத தோஷம். சரி, இதில் ஏதாச்சும் தனிஷ்டா பஞ்சமி இருந்து மீது 2ல் ஏதாச்சும் 1 இருந்ததுன்னா அதுக்கு ஏகபத தோஷம், திரிபத தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த 3 திரிபத தோஷமும் 3 ஒன்றா இருந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் அடுத்து இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். மரணம் ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 6 மாதத்துக்குள்ளேயோ 1 வாரத்துக்குள்ளேயோ மரணம் சம்பவிக்க சான்ஸ் இருக்குது. இதை நான் அனுபவத்தில் பார்த்தவன். மிக ரீசண்டாக என்னுடைய தாய் மாமா இறந்துட்டார். அவர் இந்த திதி தோஷம் இந்த தனிஷ்டா பஞ்சமியில் தான் இறந்தார். இறந்து ஒரு வருடம் கழிவதற்குள்ளாகவே தன் மனைவியை அழைத்து சென்று விட்டார். இத்தனைக்கும் பரிகாரம்லாம் பண்ணாங்க, இருந்தும் அழைச்சிட்டு போயிட்டார். இந்த 3 இல்லை, ஏதாச்சும் 1 தான் இருக்குது. தனிஷ்டா பஞ்சமி மட்டும் இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு 6 மாதம் பூட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் பூட்ட முடியுமா? முடியாது. சரி, ஏன் இந்த மாதிரி ஒரு வீட்டை பூட்டணும், இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கும் பொழுது சாஸ்திரம் சொல்வது, கருட புராணம் சொல்வதெல்லாம் என்னென்னா, தனிஷ்டா பஞ்சமி என்பது ஒரு துர்தேவதை. இந்த தனிஷ்டா பஞ்சமி மொத்தம் 13 நட்சத்திரம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா, இந்த 13 நட்சத்திரத்தில் இறக்குறவங்களுக்கு தனிஷ்டா பஞ்சமி முதல் 5 நட்சத்திரத்தில் இறக்குறவங்களுக்கு 6 மாதம் அப்படிங்கும்போது அந்த உயிர் ஆத்மா, உயிர்னு சொல்கிறார், உயிர் தான் போயிடுது, உயிர் சக்தி ஆத்மா தான் போகும். ஆத்மாவாகிய நாம், என்னுடைய ஆத்மான்னு சொல்லக்கூடாது, ஆத்மாவே நான் தான். ஆத்மாவாகிய அந்த ஆத்மா, மனித ஆத்மா, அது போய் ஒரு இடத்துக்கு சேரணும், மேலோகத்துக்கு. நம்ம கருட புராணம் யமலோகங்குது, கிறிஸ்தவர்கள் சொர்க்கம்பாங்க, நரகம்பாங்க, இப்படி சொல்லுவாங்க. அது போய் சேர்றதுக்கு உண்டான தடை, ரோட்டில் தடை செக் பண்ணி போகணும். 6 மாதம் ஆகிறதுக்கு டிலே, போய் சேர்றது கஷ்டப்பட்டுட்டு போகணும். அதனால் அவங்க உயிர் விட்ட இடத்துல சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு ஏதாச்சும் ஒரு பழமும் வச்சு மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து கும்பிட்டுட்டு, என்னது இறந்து போன அந்த நபருக்கு நீரும் ஆகாரமும் இறைவாக கொடு, அவர் போகிற வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை ஏற்றிட்டு அது மேலே ஒரு கூடையை போட்டு அவர் அண்ணா கூடையை போட்டு கவுத்து வச்சுருவாங்க. அதுவாக எரிஞ்சு அடங்கிடும். இது மாதிரி 6 மாதம் ஆகணும். அந்த 6 மாதம் செய்யணுங்கிறது ஒரு பரிகாரம். அந்த 6 மாதம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் புரோகிதரை கூப்பிட்டு அதுக்குண்டான சடங்குகள் பரிகாரங்களை செய்யலாம். இது எவ்வளோக்கு சாத்தியங்கிறதெல்லாம் அவங்க வசதியை பொறுத்தது. ஆனால் இந்த தனிஷ்டா பஞ்சமிங்கிறதுல என்னன்னாக்கும், இறந்து போனவர்களுக்கு நம்ம என்ன பார்க்குறோம், திதியை மட்டும்தான் பார்க்குறோம், நட்சத்திரத்தையும் பார்க்கணும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திரம் சொல்லுது, முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த நட்சத்திரத்தில் இறக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அவர்கள் மேலுலகம் சென்றடைகிறார்கள். இங்கே தான் இது ஒரு பொதுப்படையான கருத்து. இங்கே தான் எனக்கு மேலேருந்து ஒரு இது உதயமானுச்சு இன்றைக்கி காலைல பிரம்ம முகூர்த்தத்தில். இப்போ எங்கள் அப்பா திருவோணத்தில் செத்தார். அவருக்கு அடைப்பே கிடையாது, 13 நட்சத்திரம் இல்லாமல் அடைப்பில்லாத நட்சத்திரத்தில் இறந்தார். அப்போது அந்த திருவோண நட்சத்திரம் வானமண்டலத்தில் எங்கே இருக்குதோ அந்த மண்டலத்தின் வழியாக அது தாண்டி இருக்கிற அது சம்பந்தப்பட்ட ஒரு லோகத்துக்கு அவர் போகிறார். ஒன்று புரிஞ்சுங்க, ஒரே ஒரு ஆத்மலோகம் தான் இருக்குன்னு இல்லை, ஏகப்பட்ட 14 லோகம்னு நம்ம புராணம் சொல்லுது. அதை விட ஏகப்பட்டது இருக்குன்னு பைபிளில் என்ன சொல்கிறாரு இயேசுநாதர், என் பிதாவின்
சாம்ராஜ்யத்தில் பல வாசஸ்தலங்கள் உள்ளன அப்படிங்கிறார். அப்போது இந்த வாசஸ்தலம்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த பிரபஞ்சத்திலே, இந்த மகாபிரபஞ்சம் எல்லையில்லா பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. அதை சொல்லும் பொழுது ஆலியன்ஸ்னு சொல்லலாம், வேற்று கிரக வாசிகள். இன்னொரு கிரகத்துக்கு நம்ம வாழ போகிறோம், இந்த ஆத்மா போகுது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தை செத்தா ஒரு 4 மாதம் தடையோடு போகும், கொஞ்சம் ட்ரபிள், ரோடு சரியில்லை, கொஞ்சம் லேட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த அடைப்பு இல்லாத நட்சத்திரத்தில் இப்போ இறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு போகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை தாண்டி என்னமோ லோகம் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், இருக்கும், அவ்வளோதான், நம்பிக்கை தான். அங்கே போய் அவர்கள் வசிப்பார்கள். அங்கேயும் இது மாதிரி பூமி மாதிரி கிரகங்கள் இருக்கும், அந்த இதுங்க இந்த மாதிரி அங்கே வந்து அது சம்மந்தப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு உறவாடி அங்கே ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். இது அவங்களுடைய கர்மவினைக்கு ஏற்றப்பட்டு நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அந்த உலகங்கள். இப்போது அதான் நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறாங்கன்னு. இந்த அடப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரத்தில் 13 நட்சத்திரம் அடப்பு நட்சத்திரம் ஆகிடுது, தோஷ நட்சத்திரங்களா. மீதி 14 தான் தோஷம் இல்லாத நட்சத்திரங்கள். இதில் யாரெல்லாம் வந்து அடப்பில் சாராங்களோ அவெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன தாத்பரியம், இதுவும் எனக்கு மேலேருந்து வந்தது சொல்கிறேன். ஒருத்தர் அடைப்பு நட்சத்திரம் சேராருன்னா புராணம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, தனிஷ்டா பஞ்சமி என்பவள் ஒரு துர்தேவதை. அவள் வந்து உயிர் விட்ட இடத்துல அவள் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சங்கடப்படுத்துவா, மரணத்தையும் விளைவிப்பா, அல்லது சங்கடத்தை கொடுப்பா, நோய் நொடியை கொடுப்பா, அங்கே இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுப்பா, நஷ்டங்கள் கொடுப்பா அப்படின்று சொல்லப்படுகிறது. இந்த தனிஷ்டா பஞ்சமி என்ற துர்தேவதை இப்பொழுது மாடர்னாக என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் எனர்ஜி. தேவதாரில் என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு மேலேருந்து உணர்த்தும் பொழுது என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த 13 நட்சத்திரங்களில் தோஷ நட்சத்திரங்கள், அடைப்பு நட்சத்திரங்கள் இறப்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் தன் ஆத்மாவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த சூக்ம சரீரம் 3 பஞ்ச கோஷங்கள், அதில் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விட்டுடுறாங்க, இங்கே விட்டுட்டு அவங்க போகிறாங்க. இறக்கும் பொழுது உயிர் மட்டும் போகிறதில்ல, நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. இது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உட்காந்த சீட்டில் ஒரு மணி நேரம் உட்கார வச்சுட்டு அந்த சீட்டை இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு அதை கேமரா வழியாக எடுத்தால் அவரோட ஆறா தெரியுதுங்கிறாங்க. எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் உட்காந்த இடத்துல போய் டக்குன்னு அடுத்த நிமிஷம் போய் உட்காந்தோம்னா உட்காராத, கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா பாட்டி சூடுன்னு, அவங்க உருவம் அங்கே இருக்கும்டா. அது மாதிரி படுத்து தூங்கி எந்திரிச்சோன்னே பாயை சுருட்டி அல்லது மெத்தையை சுருட்டி வச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம உடம்போட உருவம் அங்கே படுத்திருக்கும், அது நம்மளை இழுக்கும், நம்ம செயல்பட விடாது, சுறுசுறுப்பாக செயல்பட விடாது. அந்த பாயை களைச்சிட்டுனா அந்த உருவம் களைஞ்சிரும், நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம், சுறுசுறுப்பு வரும்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய சயின்ஸ் உண்மை பாருங்கள். எங்கள் பாட்டி அந்த காலத்தில் 1970களில் சொன்னது, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இப்போ அந்த மாதிரி ஆறா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. மாடர்ன் சயின்ஸில் அதில் இன்ஃப்ராரெட் ரேஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துக்கார் பஸ்ஸில் போகும், ஒருத்தர் உட்காந்தோன்னா பாருங்கள், அந்த இடத்த பிறகு சூடு இருக்கும், கை கொன்ற சூடு இருக்கும்போது இந்த ஆறாக இருக்கும். அதை போல் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் உடம்பில் தங்கள் ஆத்ம சரீரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்த நெகட்டிவ் எனர்ஜியையும் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க உயிர் விட்ட இடத்துல அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது போகணும். ஆனால் மற்ற 14 நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், அது இறந்தோடனே களைஞ்சி போய்டும், அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு மேலே போயிடுறாங்கங்கிறது எனக்கு மேலேருந்து சொல்லப்பட்டது. நெகட்டிவ் எனர்ஜி இங்கே ஸ்டில் ரிமைன்ஸ் ஆஃப்டர் தம். அவங்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. இதை நான் எப்படி உணர்ந்தேன்னா, அனுபவ ரீதியாக உணர்ந்தது. இது மேலேருந்து சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த 13 நட்சத்திரத்தில் யார் சாவாங்க, இந்த 14 நட்சத்திரத்தில் யார் சாவாங்க அப்படின்னா, இது அவங்களுடைய கர்ம வினை வினைப்பயனை ஒட்டியது. இந்த 13 நட்சத்திரத்தை செத்தவங்கெல்லாம் தோஷ நட்சத்திரம் செத்தாங்க அப்படின்னா அவங்களாம் பாவிகள், கெட்டவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி இல்லை, அது அப்படி எடுத்துக்கூடாது. அதுலேயும் புண்ணியவான்கள் இருக்காங்க. ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி என்பது நம் உடம்பில் சேருகிற ஒரு அழுக்கு, அதை வெளியேற்ற வேண்டும். இந்த வெளியேற்றுறதுக்கு தான் கோயில்கள் இருக்கின்றன, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கின்றன, புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், எவ்வளோ புண்ணியங்கள் செஞ்சால் புண்ணிய கணக்கு ஏறிக்கிட்டு இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி ஏறும். ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி
இன்னும் பேலன்ஸ் பண்ண நெகட்டிவ் எனர்ஜியும் ஜாஸ்தியாகும். ஏன்னா பேலன்ஸ் நடுநிலைக்கு. அப்போ கோயில்களுக்கு போகும்போது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி அங்கே கரையும். அதனால தான் போய் நடை சாத்தி இருந்தது இல்லை திரை போட்டிருந்ததுன்னா அங்கே உட்காந்துருக்கோம். அந்த க்யூவில் நின்று வெயிட் பண்ணி போகிறது நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ கோயிலுக்குள்ளே இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி குறையும். இது எப்படி எப்படி உண்மைன்னா இது உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா, என் தந்தையார் அடைப்பில்லாத நட்சத்திரத்தில் இறந்தார். ஆனால் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே உற்றார் உறவினரிடத்திலே அவர் மீது நிறைய அதிருப்திகள் நிலவியது. அவர் கோபக்காரர், தட்டாப்பட்டான்னு பேசிடுவார், கொஞ்சம் முன்கோவி, கொஞ்சம் கை நீளம், வன்முறையை கொஞ்சம் காட்டிடுவார். இதனால் அவருக்கு கொஞ்சம் உறவினர்கள் அதிருப்தி இருந்தது. ஆனால் நல்ல மனிதர். ஆனால் அவர் வேலை பார்த்தது என்ன தெரியுங்களா, இந்து சமய அறநிலையத்துறையில் அதிகாரியாக இருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வேலை பார்த்துட்டார். கிட்டத்தட்ட 45 வருஷம் சர்வீஸ். அப்போ பார்க்கும்போது மாதத்தில் 18 நாள் அவர் டூர் போகணும், கோயில்களுக்கு விசிட் அடிக்கணும், இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு செய்யணும். மீதி 12 நாள் தான் அவர் ஹெட் குவார்ட்டரில் உட்காந்து வேலை பார்க்கணும். இந்த 18 நாள் டைரி எழுதணும். அப்போ ஒவ்வொருக்கும் ஏகப்பட்ட கோயில். அந்த புண்ணியம் எனக்கும் அவரோட சேர்ந்து நானும் போவேன், என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவார். அவ்வளோ கோயில்கள் சுற்றினாருங்க. அவ்வளோ கோயில்களையும் இவருக்கு மரியாதை கிடைக்கும். ராஜா மரியாதை விட்டு பரிவட்டம் கட்டி பூஜைலாம் போட்டு சாமி கும்பிட்டு வருவார். அந்த புண்ணிய பலன் பாருங்கள். அவருக்கு உறவினர்கள் மீது உறவினர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி இருந்தாலும் அவர் பெரிய அன்னதானம் புண்ணியங்கள்லாம் ஒன்றும் பண்ணல. தான் வாழ்ந்தார், இருந்தார், போனார், அவ்வளோதான். அப்படி இருந்தவருக்கு மிக அவர் இறப்பும் மிக அருமையான இறப்பு. உட்கார்ந்துருந்தவர் தான் அப்படின்னாரு, போயிட்டார். உட்கார்ந்துருந்தவர் தான், என் பேத்தி தான் உட்காந்து அப்படின்னாரு, போயிட்டார். தண்ணி குடுமான்னாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணி அப்படி குடிக்கிறாரு. குடித்து வாயில் இருக்குது தண்ணி. அப்படி கபாலம் வழியாக போகுது. அது புண்ணியம். கபாலம் வழியாக யாருக்கு போனால் சூரிய சாரத்தில் போகிறவங்களுக்கு தான் கபாலம் வழியாக உயிர் போகும். நேராக சூரிய ஒளியோடு போயிடுவாங்க. அதனால் திருவோண நட்சத்திரத்தில் இருந்து அவருக்கு அடைப்பில்லாமல் நேராக போனார். இந்த புண்ணியமான மரணமும் அந்த அடைப்பில்லாததும் ஏன் வந்துச்சுன்னா, அவர் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் விடலை. ஏன்னா அவ்வளோ கோயில். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இறந்தாங்க. 6 மாத அடைப்பில் இறந்தார்கள். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட தான் கோயில்களெலாம் போனால் கோயில் அதில் பக்தியோ சிரத்தையோ எதுவும் இருக்காது. கடவுள் மறுப்பாளர் அல்ல, கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க, எதை கும்பிடுவாங்க. ஆனால் தீவிர ஒரு பக்தி கிடையாது. என் தந்தைக்கும் தீவிர பக்தி இல்லை. ஆனால் அவர் தொழில் அமைஞ்சு போச்சு. அது மாதிரி அதில் ஒரு புண்ணியம் தன்னறியாமல் கட்டிக்கிட்டார். எங்கள் அம்மாவுக்கு அந்த கடைசி காலத்தில் நான் சொல்லுவேன், ஏம்மா இப்படி இருக்கிற, பொருள் வாங்கணும், கடை பார்க்கணும், அதை பார்க்கணும், இந்த பொருள் வாங்கணும், இந்த வயசில் ஒரு மற்ற வயசில் நல்லா நடக்கிற ஆரோக்கியம் இருக்குது. பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் டெய்லி ஒரு கோயிலில் ஒரு உட்காந்தோம், பூஜை பார்த்தோம், கொண்டோம், ஒரு விரதம் இருந்தோம் அப்படிலாம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த விரதம் ஒன்றும் இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி அதுக்கு அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் தந்திரமான புத்திகள் வேலை உண்டு. அதனால் பாருங்கள், அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகி நெகட்டிவ் எனர்ஜி விட்டுட்டு போணுச்சு 6 மாதம். அது பாருங்கள், இயற்கையாக 6 மாதம்லாம் அங்கே வீட்டில் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் அங்கே யாரும் குடியில்லை. அவங்க இறந்த உயிர் விட்ட இடத்துல. அது ஒரு பரிகாரம், இயற்கையான பரிகாரம் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொல்லி வைத்தவன் நான்ன்றதால ஒரு 6 மாதம் நான் படாத பாடுபட்டேன். 2 தடவை மரணகண்டத்திலேருந்து தப்பித்தேன். உண்மை. இதனால் இது அனுபவத்தில் சொல்கிறேன். அதன் பிறகு என்னுடைய மாமனார் ஒருத்தர், இப்போ ரீசெண்டாக என்னுடைய மாமனார் இறந்தார். அவர் மிக நல்ல மனிதர். உறவினர் வட்டாரத்தில் அவருக்கு நல்ல பெயர், நல்ல மனிதர்னு. அவரும் கடவுள் மறுப்பாளர் அல்ல, ஒத்துக்குவார். ஆனால் கோயில் குளம்னு அவர் கோயில், எனக்கு நான் கல்யாணம் ஆகி அவர் எந்த கோயிலுக்கும் போனதாக நான் பார்த்ததில்லை. தனியாக போனதாகவும் இல்லை, உறவினரோடு போனதில்லை. ஒரு தடவை நான் டூர் அழைச்சிட்டு போகும்போது பழனி போயிருந்தேன். அப்போ பழனி கோயில் கூட நீங்களாம் மேலே போங்க, நான் கீழே வேன்லேயே உட்காந்துட்டு வரவே மாட்டேன்ட்டார், கோயிலுக்கு வரவே மாட்டேன்ட்டார். ஆனால் அவருடைய இளமை வயது திருமணமான புதிதில் என் மனைவிக்கு ஒரு 8வது படிக்கிற வரையும் ஒரு 7-8 தடவை திருப்பதி போயிருக்கார் அப்படின்னு அது என் மனைவி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கோயில்களுக்கு போகிறதும் இல்லை, விரதம் அது இதுன்னு எதுவும் இருக்க மாட்டார். ஆனால் மனித நேயம்கர் உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிறவர் தான் அது கொள்கை. காசை சிக்கனமாக வச்சுருக்கணும், அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் உழைப்பால் உயர்ந்த மனிதர், கீழேருந்து மேலே வந்தவர், நல்ல உயர்ந்த பதவி அடைந்தவர். அதனால் அவருக்கு தன் உழைப்பின் மீது தான் நம்பிக்கை இருந்தது. அதிர்ஷ்டத்தின் மீதோ கடவுள் வந்து கொட்டுவாருன்னோ பிரார்த்தனை பண்ணால் பலிக்கணும் அப்படிலாம் நம்பிக்கை கிடையாது. எந்த கோயிலுக்கும் அவர் போனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதனால் பாருங்கள், அவருக்கு 3 மாத அடைப்பு, சிம்பிளாக 3 மாத அடைப்பில் இறந்தார்.
அந்த அடைப்பில் இறக்கும் பொழுது அதுவே பார்த்திங்கன்னா என் மனைவி தான் தலைச்சம் பிள்ளை. அடுத்தது என் மைத்துனன் கொல்லி வச்சது. அந்த இறப்புக்கு போய் வந்ததுலேருந்து என் மனைவியை கிட்டத்தட்ட 1½ மாதம் 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் 30 கொண்டாடினாங்க. என் மனைவியை போட்டு உடம்பு எல்லாம் வாட்டி எடுத்துச்சு. அதே மாதிரி அவங்க வீட்டில் என்னுடைய மைத்துனன் வீட்டில் எல்லா குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் ஜுரம். அதுன்னா அந்த மழை வேறு பயங்கர மழை. அது இயற்கை. நீங்கள் சொல்லலாம் மழை எல்லோரும் எங்கே பார்த்தாலும் ஊரே ஜுரம் அதனால் வருதியான்னு. இருந்தாலும் அது கஷ்டம் தானே அப்படின்னு. இது எப்படின்னா மழை பெஞ்சிச்சு எங்கள் ஊர் உலகம்லாம் ஜுரம், அப்புறம் இதை போய் அடப்புனால வந்ததுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இட் இஸ் ஜஸ்ட் எ கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறலாம். ஆனால் அதில் என்ன வேடிக்கைன்னா என் மனைவி துக்கத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்துச்சு, படுத்துருச்சு. மறுநாள் அதே மாதிரி கர்மாதிக்கு போயிட்டு வந்துச்சு. அதுக்கு நடுப்புற நல்லா இருந்துச்சு. கர்மாதிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துருச்சு. இப்போ 30க்கு போனாங்க, போயிட்டு நல்லா இருந்தாங்க. முன்னாடிலாம் போயிட்டு வந்தாங்க, படுத்துக்கிட்டாங்க, உடம்பு சரியில்லை. இப்படி அங்கே போனோடனேயே ஒரு பாதிப்பு வருது. நான் கூட சொன்னேன், என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு இந்த துக்க காரியத்துக்கெலாம் நீ போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தோன்னா அந்த உனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போகுதுங்கிற ஒரு குடைச்சல் என்கிட்ட இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. முதல்ல எங்கள் பால் தெளிக்க போகும்போது என் மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அங்கேயே இருந்தாங்க. மடச்செல்லாம் போய் எங் மாமனார் எங்கு உயிர் விட்டாரோ அதே தரையில் அதே இடத்துல சரியாக நல்ல ஜுரம் வாந்தியமாக அதில் தான் படுத்து கிடக்கு. அதே இடத்துல எனக்கு அது பகிர்ந்துச்சுன்னா உயிர் விட்ட இடத்துல போய் படுக்க வச்சுருக்காங்களே இது மாதிரி. ஏன்னா அவர் 3 மாத அடைப்பில் இருந்தவர். அந்த 3 மாதம் அந்த இடத்துல நம்ம சுத்தபத்தமாக அங்கே ஒரு விளக்கேற்றி வைக்கணும். அது அவங்களுக்கு செய்யலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம அது அவர்களுடைய பெரிய மத நான் நம்பிக்கையின் பார்ப்பட்டது. அது பாருங்கள், அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு நான் தீர்மானிச்சு காலையில் எனக்கு இது உணர்த்தப்படுது. அங்கே போனால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி தலைச்சம்பள்ளனை தொட்டு அதை தீண்டுது, தாக்குது. அந்த தாக்கத்தில் இங்கே நானும் ஒரு தெய்வம் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால தாங்குது. இருந்தாலும் அதோடய பாதிப்பு ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு, இது உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இது உண்மை. நான் அனுபவத்து ரீதியாக பார்த்தேன். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம க்ளீன் பண்ணி அனுப்பணும். இதுதான் இந்த அடைப்பினுடைய தாத்பரியம் என்று எனக்கு மேலே 2 விஷயங்கள். அந்த நட்சத்திரத்தை வழியாக போகும் பொழுது ஆலியன்ஸ் அந்த வேற்று கிரகத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அதனால் நட்சத்திரத்தை பார்க்கணும். அடைப்பின் போது அது ஒன்றும் இல்லை. தனிஷ்டா பஞ்சமி என்பது ஒரு துர்தேவதையாக நம்ம உருவகப்படுத்தியிருக்கோம். அது அப்படி அல்ல. அது துர்தேவதைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜிங்கிற ஒரு மாடர்ன் டெர்மினாலஜிலையும் கொடுக்கலாம். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டில் தேர், ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்கணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம டெலீட் பண்ணணும், கிளியர் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அப்படிங்கும்போது அதற்கான பரிகாரங்கள் தான் இது என்று சொல்லிக்கொண்டு, எனவே இனி உங்கள் உற்றார் இடத்திலே, உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலே ஏதும் இறப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த அடைப்பை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.